சன் அசோ டிவி நேயர்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க வேண்டும். இறையருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்திட வேண்டும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் எல்லாம் வல்ல அருளினை உங்களுக்கு வழங்கிட வேண்டும். எல்லா விதமான சக்திகளையும் வழங்கி உங்களை இன்றைய தினம் வழி நடத்தி பாதுகாத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இன்றைய நாளினை தொடங்குகிறேன். இந்த நாள் வைகாசி மாதம் செவ்வாய்க்கிழமை 22ஆம் தேதி, ஜூன் மாதம் 4ஆம் தேதி. இன்றைய நாளில் பார்த்து தேய்பிறை திரையோதசி திதி இரவு 9:34 மணி வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி ஆரம்பமாகிறது. பரணி நட்சத்திரம் இரவு 10:18 வரை இருக்கிறது. அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது. சித்த யோகம், நாள் முழுக்க சித்த யோகம். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை நல்ல நேரம். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூளம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மகா பிரதோஷம். ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிலையினை நீங்கள் அடைய முடியும். இறை வேண்டுதலோடு, சிவனை வேண்டுதலால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். இன்றைய தினத்தில் சூரிய உதயம் பார்க்கின்ற போது காலை 5:53 சூரியன் உதயமாகிறார். அஸ்தமனம் மாலை 6:29 மணி வரை. சந்திர உதயம் அதிகாலை 3:42 மணி. அஸ்தமனம் மாலை 4:33 மணி. இன்றைய தினம் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கட்டும். சந்திப்போம். மேஷ ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான, யோகமான, அதிர்ஷ்டமான நாளாக இந்த செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு இருக்க போகிறது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாக போகிறது. விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. முயற்சிகள் எல்லாம் சாதகமாக போகிறது. உங்கள் ஜென்ம ராசிக்குள் சந்திரபகவான் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் மனசுல குழப்பங்கள் வந்தாலும் தெளிவாக இருங்க, திட்டமிட்டு செயல்படுங்க. இந்த நாளில் உங்களுக்கு மனசுல சின்ன குழப்பம் வரும். அந்த குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். குழப்பத்திற்கு எந்த அளவிற்கு இடம் கொடுக்காமல் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு வெற்றி என்பது இன்றைய தினம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. எதிர்பார்த்த வரவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷமான நாளாக இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி நண்பர்களே, விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். பொதுவாக விரய செலவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. எதிர்பாராத செலவுகளும் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியூர் பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பார்ப்புகள் சில தள்ளி போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நிதானமாக செயல்படுங்கள். வார்த்தைகளில் மிகுந்த கவனம் வேண்டும். குரு பகவானின் 3 பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நினைப்பதெல்லாம் நிறைவேற்றி தருவார் குரு பகவான். இருந்தாலும் இன்றைய தினம் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் செலவுகளில், வரவு செலவுகளில் கவனமாக இருங்கள். கொடுப்பதை கொஞ்சம் யோசித்து நிறுத்தி வைங்க. நாளைக்கு கொடுத்துக்கலாம். இன்றைய தினம் வரவில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். மிதுன ராசி நண்பர்களே, கடந்த கால சங்கடங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகி எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய நாளாக, லாபத்தை நீங்கள் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதரரின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு இந்த நாள் 10ஆம் இடத்தில் சந்திரபகவான் சஞ்சரிக்கிறார். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் சந்திரபகவான் சஞ்சரிக்கின்ற போது தொழில் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழிலில் இருந்த தடைகள் விலகி ஆதாயம் அதிகரித்திடக்கூடிய நிலை ஏற்படும். புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவார்கள். வரவு அதிகரிக்கும். உங்களுடைய கவனம் எல்லாம் இன்றைய தினம் வியாபாரத்தின் மீது இருக்க வேண்டும். வியாபாரத்தை கவனமாக நடத்துகின்ற போது லாபம் அதிகரிக்கும். பணியாளர்களும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். சிம்ம ராசி நண்பர்களே, பொதுவாகவே நீங்க பாக்கியவதி தான், பாக்கியசாலிங்க தான். அதனால தான் எப்பயுமே உங்களுக்கு அருள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான்
எப்பொழுதுமே புகழோடும் செல்வாக்கோடும் வாழ்ந்திடக்கூடியவர்கள் நீங்க. இன்றைய தினம் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. யோகமான நாளாக, எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக, தெய்வ அருள் கிடைத்திடக்கூடிய நாளாக, பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டாக்கிடக்கூடிய நாளாக உங்கள் வாழ்க்கை இன்றைய நாளில் இருக்கும். உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் விலகும். நிதானமாக செயல்படுவதன் வழியாக, கொஞ்சம் நிதானமாக செயல்படும் வழியாக எதிர்பார்த்த வரவு உங்களை வந்து அடையும். மற்றவர்களிடம் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். மற்ற கிரகங்கள், சூழ்நிலைகள், சஞ்சார நிலைகள் சாதகமாக இல்லை என்பதால் உங்களுடைய செயல்களில் மட்டும் கவனமாக இருங்க. நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். கன்னி ராசி நண்பர்களே, பொதுவாக சில நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக செயல்படலாம், சில நாளில் நிதானமாக செயல்படணும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, கொஞ்சம் கவனமாக, அமைதியாக, பொறுமையாக, எல்லாவற்றிலுமே கவனமாக செயல்படுங்க. முடிந்தவரை வெளியூர் பயணத்தை ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். சில எதிர்பாராத சங்கடங்களும் எதிர்பாராத பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அமைதியாக தான் இருப்பீங்க, பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் முடிந்தவரை நிதானமாக இருங்க, வார்த்தைகளில் கவனமாக இருங்க. புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதாக இருந்தால் அது நாளை தினத்திற்கு தள்ளி வைங்க. இன்னைக்கு எந்த விதமான புதிய முயற்சிகளும் வேண்டாம், அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசி நண்பர்களே, பொதுவாக ஏதாச்சும் ஒரு நாள் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான நாள். நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதை இன்னைக்கு நிறைவேற்றிக்க முடியும். ஒரு ஆசையாகட்டும், இல்லை எதிர்பார்ப்பாகட்டும், இல்லை பணம் ஆகட்டும், எதை நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதை இன்றைய தினம் உங்களை அடைய முடியும். சுற்றி இருப்பவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். நட்பு வட்டம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். இளைஞர்களாக இருந்தால் காதல் இன்றைய தினம் கைகூடும். ஒரு யோகமான நிலை ஏற்படும், சந்தோஷமான நிலை உண்டாகும். வரவுகளும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எல்லா விதத்திலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, தொட்டதெல்லாம் வெற்றி, நினைத்ததெல்லாம் வெற்றி என்ற நிலை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. வழக்குகள் ஏதாகிலும் இருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். முயற்சி இருந்தால் முயற்சி வெற்றியாகும். உங்களுடைய உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். எதிரிகள் உங்களை பார்த்து விலகிச் செல்லக்கூடிய நிலை இந்த நாளில் ஏற்படும். தொழில் அபிவிருத்தியாகும். தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். உங்களுடைய முயற்சிகள் எல்லா வகையிலும் வெற்றியாகிடக்கூடிய நாளாக, ஆதாயங்களை காணக்கூடிய நாளாக, அதிர்ஷ்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடை இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அது லாபமாகும். அப்போ உங்களுடைய முயற்சிகளால் இன்றைய தினம் நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய செயல்கள் எல்லாம் லாபமாகும். ஆனால் எல்லாத்தையும் சின்ன தடை இருக்கும், தளர்ந்து விட வேண்டாம். இறுதி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றி, எதிர்பார்த்த லாபம், எதிர்பார்த்த வருவாய் என்பதெல்லாம் நிச்சயமாக இன்றைய தினம் இறுதியாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், பிள்ளைகளால் ஒரு நிம்மதி இருக்கும். குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க, உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும், நினைப்பதெல்லாம் நிறைவேறும். இந்த நாள் உங்களுக்கு யோகமாக இருக்கும். மகர ராசி நண்பர்களே, எப்பவுமே உழைப்பு 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 தான் உங்களுடைய மூலதனம். இன்றைய தினம் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். அதிகமாக வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. அதே போல் வேலைக்கேற்ற வருமானமும் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். உடல் அசதி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் அசதி ஏற்பட்டாலும் மனம் சந்தோஷம் அடையக்கூடிய நிலையும் இது தினம் இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறதோ எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும், ஆதாயம் அதிகரிக்கும். ஒரு யோகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் வேலைபளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கவனமாக செயல்படுங்கள், லாபம் அதிகரிக்கும். கும்பராசி நண்பர்களே, 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவான். முயற்சிகள் எல்லாம் வெற்றி என்று சொல்ல வேண்டும். இப்போ முயற்சி வெற்றியான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. அப்போ எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆதாயங்கள் இந்த நாளில் அதிகரிக்கும். வருமானமும் அதிகரிக்கும். எல்லா விதமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு இந்த நாளில் ஏற்படும்.
ஒரு யோகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். மீன ராசி நண்பர்களே, கடந்த நாட்களில் இருந்த சங்கடங்கள் விலகி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக, வரவுகள் கிடைத்திடக்கூடிய நாளாக, எல்லாவித சௌகரியங்களையும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை, கொடுத்த வாக்கினை காப்பாற்றக்கூடிய நிலையெல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கும். ஒரு அற்புதமான யோகமான நினைத்ததை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த நாளில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், விசாகத்தில் பிறந்தவர்களுக்கும், பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கையான நாளாக, முன்னேற்றமான நாளாக, யோகமான நாளாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.